ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தை பற்றி இந்த காணொளியின் மூலமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். விநாயகப் பெருமானுடைய அருளினாலே இன்றைய நாளிலும் ஒரு அருமையான விஷயத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். ராமாயணம், மகாபாரதம் இவையெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு அறிவுசார் விஷயங்களை நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு போதிக்கின்ற அருமையான காவியங்கள். ராமாயணமும் மகாபாரதம், கந்தபுராணம் இவையெல்லாம் ஏதோ புராண கதைகள் அல்ல, அந்தந்த யுகத்திலே நடந்த அற்புதமான விஷயங்கள். இவையெல்லாம் இதில் இருக்கின்ற பாத்திரங்களை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் இந்த கலியுகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த முறையிலே வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு விட்டால், அப்படி அறிந்து கொள்வதற்கு இந்த பாத்திரங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பவை. இவற்றை படித்து தெரிந்து கொள்ளலாம். அல்லது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் போன்ற மிகப்பெரிய சமய ஞானிகள் அவர்களுடைய அருளுரைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர்களெல்லாம் நம்முடைய இந்து தர்மத்துக்கு தங்களுடைய மிகப்பெரிய அருமையான பங்களிப்பை தந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பக்தர்களை அவர்களுடைய வாழ்விலே ஒரு அங்கமாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்தியவர்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் போன்ற மகான்கள் எல்லோரும். அதனால்தான் அவரை நாயன்மார்களிலே ஒருவராக நாம் பார்க்கின்றோம். சொல் ஒன்று செயல் ஒன்றாக வாழ்ந்தவர். மிக அழகாக சொல்வார், ஒரு சமய உபன்யாசகர் எப்படி இருக்க வேண்டுமோ அதுபோல் நான் வாழ்கின்றேன் என்பதை மிக அழகாக கோடிட்டு காட்டுவார். ஆகவே தன்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் நம்முடைய நெஞ்சங்களிலே எல்லாம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் மேடைகளிலே இந்த ராமாயண மகாபாரத உபன்யாசங்களை செய்யும்போது நாமும் அந்த காலகட்டத்திலேயே வாழ்வது போன்ற ஒரு பிரமையை நமக்கு ஏற்படுத்துவார். திரைப்படங்களை பார்க்கின்றோம். திரைப்படங்களை பார்க்கும்போது நாம் அதிலே ஒன்றி விடுகின்றோம் அல்லவா? நாம் அந்த காட்சியோடு ஒன்றி அங்கு வாழ்வதை போன்ற ஒரு மனநிலை நமக்கு வருகின்றது அல்லவா? அது போன்ற ஒரு பிரமையை தங்களுடைய சமய சொற்பொழிவிலே ஏற்படுத்தி ராமாயணமும் மகாபாரதமும் கந்தபுராணமும் மக்களுடைய மனதிலே ஆழ பதிய செய்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள். அவர் ராமாயணத்திலே இருக்கின்ற ராமரை பற்றி மட்டும் சொல்லாமல் எதிரணியிலே இருக்கின்ற ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் போன்ற அவர்களுடைய கதாபாத்திரங்களையும் எடுத்து சொல்லி அவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களையும் சொல்வார். இதுதான் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பம்சம். எதிரியிடம் கூட நல்லவை இருக்கும். எதிரி என்று ஒதுக்காதே, எதிரிகளிடம் இருக்கின்ற நல்லவற்றை எடுத்துக்கொள் என்று நமக்கு உபன்யாசம் செய்பவர். அப்படி ராவணனை பற்றி அவர் மிக அழகாக சொல்கின்றார். ராவணனை பற்றி, ராவணன் சீதையை கவர்ந்து வந்துவிட்டான். சீதையை கவர்ந்து வருவதற்கு முன்பாக ராவணனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கின்றது என்பதை விவரிக்கின்றார்கள். அங்கு இலங்கையிலே அழுகை சத்தம் என்பதே எந்த ஒரு இல்லத்திலும் கேட்காது. இலங்கையிலே இருக்கின்ற அத்துணை இல்லங்களிலேயும், அதாவது ராவணேஸ்வரனுடைய ஆட்சியிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் சந்தோஷம் என்ற ஒன்றை மட்டுமே வாழ்விலே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். யாருடைய இல்லங்களிலேயும் இல்லாமை இல்லை, அதாவது வறுமை இல்லை. காகத்தை விரட்டுவதற்கு கூட கல்லை எடுத்தால் நேரமாகும் என்று தன்னுடைய காதுகளிலேயும் தன்னுடைய மூக்கிலேயும் போட்டிருக்கின்ற ஆபரணங்களை கழட்டி வீசுவார்கள் என்கின்ற வண்ணம் அவர்களுடைய வளமை பற்றி சொல்லி இருக்கின்றது. இப்படியெல்லாம்
தான் ஆள்கின்ற மக்களை மிகவும் சௌக்கியமாக, அவர்களுக்கு எந்தவிதமான துன்பமும் நேராமல் ஒரு தந்தை போல காத்தவன் ராவணன். ஒரு தந்தையார் எப்படி தன்னுடைய மக்களை காப்பாரோ, அவர்களுக்கு எந்தவிதமான, தான் பெற்ற குழந்தைகளுக்கு எந்தவிதமான அசௌகரியமும் ஏற்படாமல் ஒரு தந்தையார் தன்னுடைய குழந்தைகளை காப்பாரோ, அதுபோல ராவணேஸ்வரன் தன்னுடைய மக்களை ஒரு தந்தை போல் இருந்து காத்தான். எந்த இல்லத்திலேயும் வறுமை என்பது இல்லை. சுந்தரகாண்டத்திலே ஆஞ்சநேய பகவான் இலங்காபுரியை பற்றி சொல்கின்றார். இங்கு கலைஞர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அதாவது கலை என்பதை ஒரு மனிதன் எப்போது அனுபவிப்பான்? தான் தன்னிறைவு அடைந்த போது, தனக்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை, தன்னுடைய இல்லத்திலே எல்லோரும் சௌக்கியமாக இருக்கின்றார்கள் என்னும் போதுதான் ஒருவன் தன்னுடைய மன மகிழ்ச்சிக்காக கலைக்கூடங்களுக்கு செல்வான். ஒரு இசை நிகழ்ச்சி கேட்பதற்கோ, ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கோ, ஒரு உபன்யாசத்தை கேட்பதற்கோ ஒருவன் செல்வான். தன்னுடைய மனதிலே 1000 கவலைகளை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் இப்படி கலைகளை நாடி செல்வானா? கலை கொட்டகைகளை நாடி செல்வானா? செல்ல மாட்டான். ஆகவே ஆஞ்சநேய பகவான் தன்னுடைய ஞானத்தை அவருடைய ஒரே வரியிலே சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? இங்கு கலைஞர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இலங்காபுரியிலே கலைஞர்கள், எல்லா கலைஞர்களும், மேடை கலைஞர்கள், சங்கீத கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், வேத விற்பன்னர்கள், இப்படி அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று ராவணேஸ்வரனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கின்றது என்பதை விவரிக்கின்றார். ஆகவே மக்களை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டவர் ராவணன். சரி, ஆன்மீகத்திலே எப்படி இருந்தான்? சாமகானம் பாடி சிவபெருமானை அவன் நினைத்த நேரத்துக்கு வரவழைத்தான். அப்படி என்றால் பக்தியிலே அவன் எத்துணை பெரிய ஞானத்தை அடைந்திருப்பான். சரி, கலைகளிலே சிறந்தவனா? ஆம், கலைகளிலே சிறந்தவன். காம்போதி என்ற ராகத்தையே உருவாக்கியவன் ராவணேஸ்வரன். சங்கீதத்திலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவன். யாருமே அவனுக்கு நிகர் கிடையாது. சங்கீதத்திலே ராவணனுக்கு நிகர் யாருமே கிடையாது என்கின்ற வண்ணம் வீணை இசைத்து பாடக்கூடிய அற்புதமான வல்லமை பெற்றவன். ஆகவே கலைவாணி அவனோடு இருந்தாள். கலைவாணி தன்னுடைய ஞானத்தை அவனுக்கு தந்து அவனோடு இருந்தாள் என்று சொல்வார்கள். இப்படி எல்லா வகையிலுமே மேன்மையாக இருந்த ராவணன் வரம் வாங்கும் போது சிறு தவறு செய்தான். மரணம் என்பது எல்லோருக்கும் உடையது. மரணம் எல்லோருக்கும் உடையது. யாருமே மரணிக்காமல் இருக்க முடியாது என்பதுதான் விதி. மனிதனாக பிறந்த எல்லோருமே இறந்துதான் தீர வேண்டும் என்பது விதி. அப்படி ராவணன் தான் இறக்காமல் இருக்க வேண்டும், தன்னுடைய சந்ததி இறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு தவத்தை செய்து வரம் பெற்றான். வரம் பெற்றபோது 9 கிரகங்களும் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், தேவர்கள் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், சூரியன் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், இப்படி மேலான தெய்வங்களை எல்லாம் கூறி இவையெல்லாம் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், இவற்றால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றெல்லாம் வரத்தை கேட்டவன் ஒரே ஒரு தவறு செய்தான். அது என்ன தவறு என்றால், மனிதன் என்பதை விட்டுவிட்டான். அவன் என்ன நினைத்தான்? கடவுளாலேயே வெல்ல முடியாத நம்மை மனிதன் என்ன செய்ய முடியும்? மனிதனால் நமக்கு எந்த விதமான தீங்கும் நேராது. ஆகவே மனிதனை விட்டுவிடுவோம் என்று, மனிதனால் மரணம் நேரக்கூடாது என்று கேட்காமல் விட்டுவிட்டான். அதுதான் ராவணேஸ்வரன் செய்த மிகப்பெரிய தவறு. தேவர்களாலும் 9 கிரகங்களாலும் தேவாதி தேவர்களாலும் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்றவர்களாலும் சக்தி தேவியாலும் சரஸ்வதி தேவியாலும் இப்படி எல்லோரையும் கேட்டான். எல்லோராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்று கேட்டவன் மனிதனால் மரணம் நேரக்கூடாது என்று கேட்கவில்லை. அதனால்தான் பெருமாள் ராம அவதாரம் எடுத்து மனிதனாக பிறந்து வந்து ராவணனை வென்றார். இப்படி எத்தனையோ விதத்திலே
மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்த ராவணேஸ்வரனுடைய இந்த பெருமையை பற்றி வாரியார் மிக அழகாக சொல்கின்றார் தன்னுடைய சொற்பொழிவிலே. அது என்னவென்றால், சீதையை அபகரித்து வந்துவிட்டான் இலங்கைக்கு. இலங்கையிலே கண்ணீரும் கம்பலையுமாக சீதாதேவியானவள் ராமனை நினைத்து அழுகின்றாள். அப்போது சீதாதேவியை பார்க்க ராவணன் வருகின்றான். ராவணன் சீதாதேவியை பார்க்க வரும்போது சீதாதேவியானவள், உன்னை தேவர்களாலும் சூரிய பகவானாலும் அழிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் ராமனும் லக்ஷ்மணனும் வந்தால் உன்னை கண்டம் கொண்டும் செய்து விடுவார்கள் என்று கோபமாக ராவணனிடம் சொல்கின்றான். அப்போது ராவணன் சொல்கின்றான், நீ குறிப்பிட்டாயே, சூரியன், சந்திரன், ராகு, கேது, நவகிரகங்கள் மற்றும் தேவாதி தேவர்கள் எல்லோருமே என்னுடைய அடிமைகள். அவர்களாலேயே என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது கேவலம் மனித பதர்கள் என்று அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றான் சீதையிடத்திலே. கேவலம் மனித பதர்களால் எனக்கு என்ன நிகழும்? என்னை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று மிக மிக இருமாப்போடு சீதாதேவியிடம் பேசுகின்றான் ராவணன். எப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் அவன் ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை கவர்ந்து வந்தால், அந்த பெண்ணுக்கு தீங்கு செய்தால் நிச்சயமாக அவனுக்கு இயற்கை தண்டனை கொடுக்கும் என்பதற்கு மிகச்சரியான உதாரணம் ராவணன். எத்தனையோ கலைகளிலே தேர்ச்சி பெற்றவன், சாமகானத்தை பாடியவன், வேத மந்திரங்களாலே சிவபெருமானை அழைத்தவன், இப்படி எத்தனையோ பேர்கள் இருக்க பிரம்மனை நோக்கி அந்த ஒரே ஒரு அசிங்கத்தாலேயே தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் இழந்தான் ராவணன். மேலும் தான் யாரை மனித பதர் என்று சொன்னோமோ அந்த ராமனே இவரிடம் இன்று போய் நாளை வா என்று அவமானப்படுத்தி அனுப்பினார். அவமானப்பட்டான் ராமனிடத்திலே ராவணன். ஆகவே கலியுகத்திலே நாம் எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இவர்களெல்லாம் முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். ராவணனுடைய வாழ்க்கையை பார்த்து பல கலைகளிலே தேர்ச்சி பெறலாம், பல விஷயங்களிலே நாம் வித்தையை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ராவணனிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டியது பிறன்மனை நோக்கா பேராண்மை. இவற்றையெல்லாம் நாம் அறிந்து அதன்படி நடந்தால் இந்த மனித வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். ராவணன் இறந்து 2 யுகங்கள் ஆன போதிலும் ராவணன் பிறன்மனை நோக்கியவன் என்கின்ற ஒரு கேவலமான பெயரை பெற்றிருக்கின்றான். ஆகவே இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய மரணத்துக்கு பின் அவர் ஒருவர் இருந்தார், மிகவும் நல்லவர் என்று மற்றவர் பேசும் வண்ணம் நாம் வாழ்ந்து இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும். அவர் இருந்தாரே, அவரால் எவ்வளவு கஷ்டம் என்று மற்றவர் நம்மை ஏசும்படி நாம் வாழக்கூடாது. இதுதான் தமிழிலே ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், தூற்றலோடு செல்லக்கூடாது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதை கூட நிறைய பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், மழை தூறலிலே வெளியில் சொல்லக்கூடாது போல இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம், மற்றவர் இவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார், இவனால் எல்லோருக்கும் எவ்வளவு கஷ்டம் என்று மற்றவர் நம்மை தூற்றும் வண்ணம் வாழக்கூடாது, தூற்றலோடு செல்லக்கூடாது என்று அதற்காகத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள். ஆகவே வாழுகின்ற காலத்திலே நல்லவற்றை சிந்திப்போம், நல்லவற்றை செய்வோம், நல்லவர்களோடு பழகுவோம், நல்லவர்களோடு இருப்போம், நல்லதையே நடத்துவோம். நல்லதை நடத்தி நம்முடைய மரணத்துக்கு பின்பும் இருந்தான், நன்றாக இருந்தான், பலருக்கு நன்மை செய்தான், சென்று விட்டான், வாழ்க அவன் புகழ் என்று மற்றவர் நம்மை வாழ்த்தும்படி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.